सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा मनोजवत्तीर्थकरो वसुरेता वसुप्रदा वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः 690வது நாம மனோஜவஹா அப்படின்னு. இதற்கு முன்னால புண்ணிய கீர்த்தி அனாமயா என்கிற நாமக்களை பார்த்தோம். யாருடைய புகழ பாடினா மனுஷாளுக்கு க்ஷேமம் ஏற்படுறதோ, யார நினைச்ச மாத்திரத்தினால உயர்ந்ததான ஒரு கீர்த்தி வருதோ அப்படிப்பட்டவர் புண்ணிய கீர்த்தி அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். யார கீர்த்தனமே மனுஷாளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். பகவானுடைய நாமாக்களை கீர்த்தனம் பண்றதுனாலேயே மனுஷாளுக்கு அமிதமான புண்ணியம் வரும். இது புண்ணியமானது என்ன பண்றது? இவாளுக்கு பாபத்தை அகற்றி வாழ்க்கையில அவ எதை நினைக்கிறாளோ எல்லாமும் க்ஷேமா கை கூடுறா போல கொடுக்கணும். ஆகையால் அப்படிப்பட்டவர் புண்ணிய கீர்த்தி. அத்தனை புண்ணியமும் இருக்கட்டும், வாழ்க்கையில வாழும் பொழுது சரீரத்துல வியாதி வந்தா அதை அனுபவிக்க முடியாதுல்லவா? ஆகையால் ஒரு விதமான வியாதியும் இல்லாமல் காப்பாற்றுறவர். ஆகையால் அனாமயாங்கிற நாமக்களை பார்த்தோம். அதற்கு பிறகு பகவான சொல்லும் பொழுது மனோஜவஹா அதிவேகமாக போறவர் அப்படின்னு சொல்றது. பக்தாளை காப்பாற்றுறதுக்காக அதிவேகமாக செயல்படுபவர், அதான் மனோஜவஹா, மனசை விட வேகமா இருக்கிறவர். இத உபனிஷத்துகளை சொல்லும் பொழுது மகா வேகமாக போறவர் அப்படிங்கிறது என் மனசா நமனுதே ஏனா ஒரு மனோமதம். மனசை விட வேகமா, மனசானது யார நினைக்காதோ, ஆனா மனச இவர் பிரேரணம் பண்ணிட்டு இருக்கார். மனசு இவ்வளவு வேகமாக போகிறதுன்னு காரணம் என்ன? அங்க பின்னால இந்த பரமாத்மா இருப்பதனால் பரமாத்மா தான் மனச தூண்டிட்டு இருக்கார். மனசோ ஜவியா அப்படிங்கிறது ஒரு உபனிஷம். மனசை விட வேறானவர். ஏன் மனசை விட வேறானவர்? சாதாரணமாக நம்ம வேகமான பொருள்கள், வேகமாக செல்லக்கூடியதான பொருள்னு சொன்னா வாயு வேகம் மனோவேகம்னு சொல்றது வழக்கம். எதை நினைக்கிறோமோ மனச அந்த இடத்துக்கு போறது. இங்க இருக்கோம், அதே சமயத்துல சந்திர மண்டலத்தை நினைக்கிறோம், அப்பொழுது சந்திர மண்டலம் வரைக்கும் மனசு நீண்டு போயாச்சு. நம்ம மனசு எங்க இருக்கு? இங்க இல்லை சார், வேற எங்கேயோ போயிருக்குங்கிறான். மனசுக்கு அது போறதுக்கு ட்ரெயினோ பஸ்ஸோ இவைகள்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லை. நினைக்க மாத்திரத்தினால அந்த இடத்துக்கு போறது. அப்படி வேகமாக போகக்கூடியதான மனசை விட வேகமா இவர் போறார். இவர் தான் எங்கேயும் அசைய மாட்டார்னு சொன்னேன். ஆமா, அசைய மாட்டார், ஆனா அங்க இருக்காரு. மனசு வேகமா போனா அந்த போகக்கூடியதான மனசு எங்க போறதோ அந்த இடத்துல முன்னால இவர் அங்க இருக்கார். அதனால நம்ம என்ன சொல்றோம்? மனசை விட வேகமா அங்க இருக்கார் அப்படின்னு சொல்றோம். ஆகையால் மனோஜவஹான்னு சொல்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு வேகமாக நம்ம நினைத்த மாத்திரத்தினால எதிர்க்க பிரத்யட்சமாவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதிவேகமாக போறவர்னா எல்லா இடத்திலும் இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம். இது இந்த மனோவேகத்துக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கஜேந்திரனை காப்பாற்றும் பொழுது அது வரைக்கும் யாரையோ எதையோ சொல்லிட்டு இருக்கார் கஜேந்திரன், என்னென்னமோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பரமேஸ்வரன் நேரா கூப்பிடல. எப்பொழுது அவர் ஆதி மூலமேன்னு கூப்பிட்டாரோ இது மேல என்னத்தான் கூப்பிட்டு இருக்காரு. அடுத்த க்ஷணத்துல வைகுண்டத்துல இருந்து கம்மினாங்க. மகாலட்சுமிக்கு சொல்லல, சக்கரத்தாழ்வாருக்கு சொல்லல, கருத்மானுக்கு சொல்லல, அவர் பாட்ட கிளம்பிட்டார். அப்பொழுது கருத்மான் பாக்கிறார், எப்பவும் போறதா இருந்தா நம்ம மேலத்தானே போவார், நம்மளை கூப்பிடாம வேகமா போறாரு, அப்ப ஏதோ ரொம்ப அவசரம். ரொம்ப அவசரமா இருந்தா தானே எதற்கும் சொல்லாம ஓடுவா. இவர் ஓடிட்டு இருக்காரு, என்னன்னு பிடிக்க பின்னால ஓடி வர அவரால் முடியல. அப்பதான் அறிந்து கொண்டார, இத்தனை நாள் எனக்கு ஒரு கர்வம் இருந்தது, மகாத்மா வேகமா போறதுக்கு காரணம் நான்,
ஏன்னா நான் வேகமா செல்றதுனால தரவா என் மேல ஏறிக்கொண்டு அவர் வேகமா செல்கிறார் அப்படின்னு நினைத்தேன். இப்பொழுது பார்க்கிறேன் என்னை விட அவர் வேகமா போறார். ஆகையால் வேகமா போகக்கூடியதான அவருக்கு நான் ஒரு பிரதிபந்தகமாகத்தான் இருந்தேன். நான் இல்லாத போனா என்னை விட வேகமா போவார். ஆனா போனா போறது நம்மள கருணை கட்டாட்சத்துக்கு என் மேல வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற உண்மைய அன்னைக்கு தெரிந்தாரா. அதே போலயே மகாலட்சுமி தாயார் எப்போ நம்மள்கிட்ட சொல்லிட்டு தானே போவார். இவ்வளவு வேகமா போறாரு என்ன ஏதுன்னு பின்னால வந்துட்டு இருந்தா ஒண்ணும் முடியல, அவரை பிடிக்க முடியலையேங்கிற அப்படின்னு எல்லாத்த விட வேகமா அவரை காப்பாற்றினார். அதே போல எல்லா பக்தாலையும் பக்த சம்ரட்சண தீட்சிதனாக இருக்கார் அவர். அவ நினைச்ச மாத்திரத்தினால அவ வேகமா அவளை காப்பாற்றுவாருங்கிறத குறிக்கிறதுக்காக மனோஜவஹா அப்படிங்கிறது மனசை விட வேகமா போவார். மனசோ வேகைவ வேக அஸ்ய சர்வகதத்வாத் மனோஜவஹா. மனசுக்கு எவ்வளவு வேகம் இருக்கோ அப்படிப்பட்டதான வேகம் அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். நான் உபனிஷத்துல மனசோஜவீயா அப்படின்னு இருக்க. அதற்கு பிறகு தீர்த்தகரஹா பகவானுடைய நாமக்கள்ல உயர்ந்ததான நாமா தீர்த்தகரஹா. தீர்த்தம்னு சொன்னா படிப்புன்னு அர்த்தம், ஆச்சாரியன்னு அர்த்தம். சாதாரணமாக ஜெயினாள்ல தீர்த்தங்கராள்னு சொல்லுவான். இந்த தீர்த்தங்கரள்னு குருவுக்கு பேர் எப்படி வந்தது? இது நம்ம நாம வச்சுட்டது. இத ஜெயினாள் அவளுடைய சப்தம்னு அவ கொண்டாடுற. தீர்த்தங்கரம்னா குருன்னு அர்த்தம். இந்த தீர்த்தகரஹான்னு எப்படி வந்திருக்கு? 14 வித்யைகளையும் பாக்கிய சமயங்களையும் எல்லாவற்றையும் பண்ணினவர் பரமாத்மா. அதனால்தான் அவருக்கு தீர்த்தங்கரம்னு பேரு. தீர்த்தகரஹா தீர்த்தங்கரஹா. எல்லா வித்யைகளையும் அவர் தான் சொன்னார். எப்ப பண்ணினார் அவர் அப்படின்னா ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்தார். அந்த ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்து மது கைடபால் எனக்கூடியதான அரக்கர்களை கொண்டார். மது கைடபன் 2 பேர். மகாவிஷ்ணுவானவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காதுல இருந்து அவ 2 பேரும் பிறந்தாள்னு சொல்றது. காது அழுக்கு சேர்ந்து போச்சு, அந்த அழுக்குல இருந்து பிறந்தாளா 2 பேர் மது கைடபாள். இந்த மது கைட்டபான்னு என்ன அர்த்தம்? எது இனிமையா இருக்கோ அதுல போறதுங்கிறது மதுன்னு அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆசைப்படுறவங்க கிட்டபம்னு பேர். கிட்டபம்னு சின்னது, ரொம்ப சின்னதான ஆசைகள், உபயோகம் இல்லாதான ஆசைகள், அதுலயே பின்தொடர்ந்து போறவாளுக்கு கைட்டபம்னு பேர். மதுன்னு மனசு போன வழியில ஓடுறது. எது நமக்கு இனிமையாக காணப்படுகிறதோ அது. சாஸ்திரமானது என்ன சொல்றது? பிரேயோ மார்க்கம் ஸ்ரேயோ மார்க்கம்னு 2 மார்க்கங்களை சொல்றது. அதுல பிரியமானது சிலது, நமக்கு ஸ்ரேயஸ அளிக்கக்கூடியது சிலது. ஸ்ரேயஸ அளிக்கக்கூடியது அது கஷ்டமாகவும் இருந்த போதிலும் அதை அனுஷ்டானம் பண்ணணும். காலம்பரம் எழுந்து ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணணும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும். இவைகள்லாம் பிடிக்காது மனுஷர்களுக்கு, சிரமம். ஆகையால் இந்த ஸ்ரேயோ மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ண மாட்டா. ஆனா டிவியை பார்க்கலாம், இங்கே போகலாம் அங்கே போகலாம், நம்ம இஷ்டமா போகலாம் அப்படின்னு நினைச்சா அது எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனா தர்மசாஸ்திரங்கள் என்ன பண்ணிருக்கு? ஒரு கட்டளை இட்டு இருக்கு. நீங்க இப்படி போகணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஆச்சார விவகாரங்களை சொல்லியிருக்கு. இந்த ஆச்சாராதிகள்லாம் மனுஷர்களுக்கு ஸ்ரேயஸை கொடுப்பதா இருந்தாலும் அதுல பிரியம் இல்லை ஜனங்களுக்கு. அதை அனுஷ்டானம் பண்றது கஷ்டமாகத்தான் இருக்கு. ஆகையால் இந்த 2 மார்க்கங்கள் இருக்க. இந்த 2 மார்க்கங்கள்ல பிரியமான மார்க்கம் இருக்க, அதுக்கு மதுன்னு பேரு வச்சார். அதே போலயே சின்ன சின்ன ஆசைகள் எது இருந்தாலும் அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்க பத்தில, அதுக்கு கைட்டபால் கிட்டபம்னு பேரு, கைட்டபன்னு பேரு. இப்படி இந்த 2 மகாவிஷ்ணுடைய காதுல இருக்கிற அழுக்கல இருந்து உண்டானாலாம் இந்த 2 அரக்கர்கள். அவர் மகாவிஷ்ணு இன்னும் தூங்கிட்டே இருக்கார். வெகு நாட்கள் சிரமப்பட்டு அப்படி தூங்கிட்டே இருக்கார். அப்ப இவ எழுந்து பெரிய தபசு பண்ணி பிரம்மதேவதற்கிட்ட வரத்தை பெற்று எல்லோரையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு, தேவதைகள்லாம் ஜெயிக்கக்கூடியதான அளவுக்கு பலசாலிகளா ஆகி எல்லோரையும் தேவதைகள்ல துன்பத்துக்கு ஆட்களாக ஆக்கிவிட்டார். அப்பொழுது தேவதைகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அம்பாள்கிட்ட வரும் பொழுது அம்பாள் சொன்னாளா,
அவரிடத்துல தூங்கிட்டு இருக்காரு. அந்த தூங்கக்கூடியதான அந்த சக்தியை நிஜராதியை எடுக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்பொழுது பிரம்மதேவர் போய் அவரை ஸ்தோத்திரம் பண்றார் அம்பாள. அப்பொழுது அவரிடத்துல இருக்கக்கூடியது அந்த ஆவிஷ்டமான நித்ராதேவி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். அப்பொழுது பிரம்மதேவர் எழுந்துட்டார். எழுந்துட்டு இவா 2 பேரோட சண்டை போடுறாளா. 5 வருஷ சஹசிராணி பாஹு பிரஹரணோ விபு. 5000 வருஷம் அவளோட தபஸ் பண்ணினால சண்டை போட்டா. எதற்காக? நமக்கு வரக்கூடியதான சின்ன சின்ன ஹேபிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சீக்கிரமாக போகாது. சீக்கிரமாக வந்துடும், ஆனா வந்தது அவ்வளவு சீக்கிரமா போகாது. காபி வரவழைச்சுட்டு ஒரு நாளைக்கு காலமே காபி இல்லைன்னா தலைவலிங்கிறான். இப்ப என்ன போயிடுது? பிறக்கிறப்பவே காபியா பிறந்து இல்லையே, நடுவுல ஏதோ ஒரு வழக்கம் வந்தது. அந்த வழக்கத்தை விட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போலயே இந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்றது, அது இதுன்னு இந்த ஆசை வந்துருச்சுன்னா அது போறது ரொம்ப கஷ்டம். அதற்காகத்தான் அதை நீக்குவதற்காக 5000 வருஷம் அவரோட சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு யுக்தியினால அவ ஜெயித்தாரு சொல்றது. இப்படி மதுரையிடவள் என கூடியதான அரக்கர்களை கொன்ன பிறகு உலகத்துக்கு ஸ்ரேயோ மார்க்கத்தை பிரதிபாதனம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணினார்? அதுக்காக அத்தனை சாஸ்திரங்களையும் பிரம்மதேவருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஓங்கார ரூபமாக சொல்லிக் கொடுத்தார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. ஓங்கார ரூபமாக ஓங்காரத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்து நீ தபசு பண்ணி இந்த ஓங்காரத்தை விரிவாக்கிக்கொள் அப்படின்னார். அதற்கப்புறம் பிரம்மதேவர் பல நாட்கள் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை வித்தைகளையும் தயார் பண்ணினார். அப்படி 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், தனுர்வேதம், ஆயுர்வேதம், காந்தர்வ வேதம், இப்படின்னு அர்த்த சாஸ்திரம், இப்படி 14 வித்தைகள். இத்தனை வித்தைகளையும் அவருக்கு ஓங்கார ரூபமா உபதேசம் பண்ணினார். ஆகையால் வித்தைகளை உபதேசம் பண்ணினதுனால அவர் குரு, அதனால அவர் தீர்த்தங்கரா ஆயிட்டார். அதனால்தான் ஹயக்ரீவ ரூபேண மதுகைடபவ ஹத்வா, மதுகைடபால கொன்னு விரிஞ்சாய பிரம்மதேவருக்கு சர்காதவ் சர்வா ஸ்ருதி. சர்காதவ் சிருஷ்டிக்க ஆரம்பத்துல எல்லா வேதங்களையும், எல்லா சாஸ்திரங்களையும், வேதாங்கங்களையும், தர்மசாஸ்திரத்தையும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். சர்காதோ சர்வா ஸ்ருதி அந்யாஸ்ய வித்யா உபதிஷன். அது மட்டுமில்ல, லௌகிகமான வித்யைகள்லாம் உபதேசம் பண்ணினாரா. உபதேசம் பண்ண அதை நிறுத்தல. அரக்கர்களுக்கு வேதவாக்கியா வித்யா சுரவைரிணாம் வஞ்சனாய உபதிஜேதா இது பௌராணிகா. வேத பாக்கியமான வித்யைகள், நாஸ்திகாதி வித்யைகள், இவைகள்லாம் அரக்கர்களை வஞ்சனம் பண்றதுங்கிறதுக்காக அவளுக்கும் எடுத்து சொன்னார் அப்படின்னு பௌராணிகா கதையந்து இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கு. அதனால அவர் யாரு? தீர்த்தங்கரா அல்லது தீர்த்தகரா. தீர்த்தானி கரோதீதி தீர்த்தங்கரா. தீர்த்தங்களை பண்ணினார். தீர்த்தம்னா குரு. குருமண்டலமாக இருக்கக்கூடியதான குருக்களை எல்லாம் தயார் பண்ணினார். சாஸ்திரத்தை வாசிக்கிறது ஒரு பங்கு, அதை இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்றது ஒரு பங்கு. அதை எடுத்து சொல்லும் பொழுது எப்படி எடுத்து சொல்லணும்? கேட்கிறவாளுக்கு இனிமையாக இருக்கணும். இது ரொம்ப கஷ்டம், இது நமக்கு வராதுங்கிற எண்ணம் வர வைக்கப்படாது. கஷ்டம் தான், சுலபம் இல்லை, எதுவும் சுலபம் இல்லை. இருந்தாலும் இத சுலபமாக அவளுக்கு புரியும்படி எடுத்து சொல்லணும். அந்தந்த பதத்துல நின்று அதுக்கு அர்த்தம் பண்ணி அவளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னா சந்தோஷப்படுவா மனுஷன். இந்த வித்தியினால வரக்கூடியதான் ஆனந்தம் போல வேற எதனாலையும் வராது. காசை கொடுத்தாலோ மற்ற பதார்த்தங்களை கொடுத்தாலோ இந்த ஆனந்தம் வராது. நமக்கு ஒரு விஷயமான புதிதான விஷயம் மனசுக்கு புரிஞ்சதுன்னு சொன்னா இது ஒரு ஆனந்தம். அப்படி சொல்லணுமே, ஆனால் அவ மனசுல பூந்துண்டு அவ மனசுல என்ன தாபம் இருக்கோ, எதை எதிர்பார்ப்பு இருக்கோ அதற்கு சமாதானம் சொல்லணும். அப்படி இருக்கிறவாளுக்கு தீர்த்தங்கரா அப்படின்னு பேர். புண்ணிய தீர்த்தங்களை நாம் தீர்த்தம்னு நினைக்கிறோம். கங்காதி கஷேத்திரங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடியதான தேவதைகளை ஆராதனை பண்ணிட்டு வந்தா தீர்த்த யாத்திரை பண்றோம் அப்படின்னு ஒரு வழக்கம் சாதாரணமாக உண்டு. தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது அப்படின்னு. தீர்த்த யாத்திரை போனோம்னா நியமத்தோட போகணும். தீர்த்த யாத்திரை ஏதோ ஆனந்தமா அங்க போயிட்டு ஹோட்டல்ல தங்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆனந்தமா தூங்கிட்டு வர்றது இல்ல. தீர்த்த யாத்திரமா நம்ம இங்கேயே ஆரம்பிச்சு
இந்தந்த தீர்த்தத்துக்கு போறோம், இங்க ஒரு மடியா இருந்ததுன்னா அங்க எல்லா காரியங்களும் பண்ணிவிட்டு வரணும். அப்படி பழைய நாள் எல்லாம் தீர்த்த யாத்திரை போறதுன்னா கால்நடையில் தான் போவான். ஆமுல இருந்து கிளம்பி காசிக்கு போறதுனாலும் கால்நடையில் தான் போவான். ரொம்ப பேர் திருப்பதி கஷேத்திரத்துக்கு போறதா இருந்தாலும் இங்க இருந்து நடந்து போறதுதான் வழக்கம். சாதாரணமாக திருத்தணிக்கும் போறதுன்னா வீட்டுல இருந்து நடந்து அங்க போயிட்டு மலையேறி மறுபடியும் நடந்து வருவா. அது நிதானமா ஒரே நாளே அப்படியே கண்டினியூஸா இல்ல, அங்கங்க இருந்து தங்கி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு வருவா. அப்படி தீர்த்த யாத்திரை. அல்லது வண்டியில போனாலும் ஒரு இடத்துக்கு போய் அங்க அந்த தேவதைய ஆராதனம் பண்ணி அங்க நியமத்தை அனுஷ்டானம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்றதுங்கிறது தீர்த்த யாத்திரை. இந்த தீர்த்த யாத்திரையானது புண்ணியத்தை கொடுக்கறதுங்கிற மகாபாரதத்துல இருந்து உண்டாச்சு. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பின. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லா ஊருக்கும் போய் அதுக்கப்புறம் பரமேஸ்வரனோட அவர் தபசு பண்ணி பாசுபதாஸ்திரத்தையும் அப்பதான் அடைஞ்சார்னு சொல்றது. இப்படி தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வதுங்கிறது வழக்கம். ஆனா அதே போல தீர்த்தம்ங்கிறது குருன்னு அர்த்தம். குருவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணினாலே தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்ததான ஒரு பலம்னு சொல்றது. ஆகையால் குருவை தீர்த்தம்னு சொல்றது வழக்கம் உண்டு. அதனால் தீர்த்தங்கரா மனோஜவ தீர்த்தகரா. அதற்கு பிறகு வசுரேதா வசு சுவர்ணம் ரேதா அஸ்யா இது வசுரேதா. வசுன சுவர்ணம் தங்கம். அதான் அவருடைய காரியம். அவர் உலகத்தை உண்டு பண்ணினார். இவர் இரண்ய கர்ப்போகம் அப்படின்னு வாசனாவாசிதமான கர்த்திருவ ரூபமான ஒரு சைத்தன்யமாக வழங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகங்கள்லாம் உண்டு பண்ணணும். அதை எப்படி உண்டு பண்ணணும்? அவரிடத்துல வேற கிரியைகள் ஏதாவது இருக்கா? சாதனங்கள் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. நாம் எந்த ஒரு செயலை பண்றதா இருந்தாலும் அதுக்கு சில சாதனங்களை கையாளுகிறோம். எழுதணும்னு பேனா இல்லாம எழுத முடியாது, பேப்பர் இல்லாம எழுத முடியாது. கை வேணும், வெளிச்சம் வேணும், இத்தனை வேணும். நீங்க எழுதுறதுக்கு இத்தனையும் வேணும். இத்தனையும் கொடுத்தாலும் ஒண்ணும் தோணவே சார் வச்சு விடுறான். சில சமயத்துல மூடு வரலன்னு வச்சு விடுறான் விவகாரம் முழுக்க. அதே போல ஒரு சமையல் பண்ணணும்னா வெறுமன சமையல் மட்டும் இல்ல, வெறுமன எல்லாம் இருக்க பண்ணுங்கன்னு என்ன அர்த்தம்? ஸ்டவ் வேணும், பாத்திரம் வேணும், கரண்டி வேணும், அத்தனை பதார்த்தங்களும் எதிர்க்க இருக்கணும். அப்பதான் பண்ண முடியும். வெறுமன பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகையால் எந்த செயல் பண்ணணுமையானால் அதுக்கு வேண்டியதான சாதனங்கள் கருவிகள் அவரிடத்துல இருந்தால்தான் ஒரு கர்த்தாவானவர் அது செய்ய முடியும். ஆனா உலகத்தை பண்ணுவதற்கு முன்னால என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்ல. அவரத்தான் தான் இருந்த. ஒரு சாதனமும் இல்லாம இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை என்னமா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். அவர் பண்ணினார். சாதனங்களை தானே தயார் பண்ணிட்டார். ஏன்? அவரிடத்துல அபரிமிதமான ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? மாயா சக்தின்னு. தன்னிடத்திலேயே விட்டு பிரியாதான ஒரு மாயா சக்தி இருக்கிறதுனால அந்த மாயா சக்தியினால எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டு உலகத்தை பண்ணினார். முதல்ல என்ன பண்ணினார் அப்படி சொல்லு. தேவஹா பூர்வம் அபஸ்ருத்வா தாது வித்யமஜீஜனது. முதல்ல அவர் என்ன பண்ணினார்? மாயையோட சேர்ந்தார். மாயையோட சேர்ந்து உலகத்தை உண்டு பண்ணுவேன் என்று நினைச்சார். ததைச்சதா பகுஸ்யாம் பிரஜாயேதே. நான் பலவாக ஆகுவேன், உலகமாக மாறுவேன் அப்படின்னு நினைத்தார். அந்த நினைக்கிறதுன்னு நம்மளும் நினைக்கிறோம். எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். காலம்புறது இன்னென்ன காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸ்நானம் பண்ணி விட்டு, பூஜை பண்ணி விட்டு, அப்புறம் சாப்பிட்டு விசிராந்தி எடுத்துட்டு சாயங்காலமா அப்படி போயிட்டு வருவோம். இப்படி எல்லாம் பிளான் பண்றோம். ஆனா நம்ம பிளான் பண்ணா நடக்க மாட்டேங்குது. பகவான் பிளான் பண்ணா என்ன? அதே க்ஷணத்துல நடக்கிறது. ஏன்னா அவருக்கு சத்திய சங்கல்பம். நமக்கு பாபம் இருக்கிறதுனால நம்ம சங்கல்பம் சரியாக வரமாட்டேங்குது. அவர் என்ன பண்ணார்? பகுஸ்யாம் பிரஜாயேயா, பலவாவேன், குலங்களை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சார். இந்த நினைச்ச சமயத்துல அவருக்கு ஈஸ்வரன் பேர் வந்தது. இந்த நினைப்பே வராத சமயத்துல அவருக்கு பிரம்மம்னு பேர், சுத்த சைதன்யம். இந்த நினைப்பு அவருக்கு வந்தது. ஏன் இந்த நினைப்பு வந்தது அவருக்கு? உலகத்தை படைப்பானே, அதுல என்னையும் படைப்பானே, நான் துன்பத்தை அடையிறத பாப்பானே, இது அவசரப்பட்டு சும்மா வாயமூண்டு இருப்பானே, இதுக்காகவா?
இந்த மனுஷியா எல்லாம் என்ன பண்ணிருக்கா, பிராணிகள் எல்லாம் புண்ணிய பாப கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கா. தினந்தோறும் காலம் மழுந்து நல்லதையும் பண்றோம் கெட்டதையும் பண்றோம். இந்த நல்லதுன்னு வேதத்துல சொல்லிருக்க கர்மாக்கள் மட்டுமே நல்லது இல்ல. ஒருத்தருக்கு சகாயம் பண்றேன் அதுவும் நல்லதான், இனிமையா பேசுறேன் அதுவும் நல்லதான். இப்படி நீங்க பண்ணக்கூடியதான கர்மாக்கள் எல்லாமே சிலது நற்பலனை கொடுக்கும், சிலது கெட்ட பலன்களை கொடுக்கும். இந்த நல்ல பலன் கெட்ட பலன் எல்லாம் எங்க இருக்கு, நம்ம மனசுல இருக்கு. அந்த கர்மாக்கள்லாம் நம்ம செய்த கர்மாக்கள்லாம் எங்க இருக்கு, நம்ம மனசுல இருக்கு. அது எப்படி இருக்கு, சூக்ஷ்ம ரூபமா இருக்கு. அது எப்படி எழுதி வச்சிருக்காருல நமக்கு தெரியாது. அதி சூக்ஷ்மமாக நம்ம பண்ணியிருந்தான எல்லா செயல்களும் நம்ம மனசுலயே இருக்கு. இந்த மனசு பிரளய காலத்துல இந்த ஸ்தூல சரீரம் இருக்க, இதுக்குள்ளத்தானே மனசு இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. பிரளய காலத்துல எல்லாமே போயிடுது. ஆனா மனசுக்கு மட்டும் அழிவில்லை. மனசானது அப்படியே இருக்கும். எத்தனை நாள் இருக்கும் சார்? பரமனை அறிவது பர்யந்தம். அது எத்தனை ஜன்மாக்களாகட்டும், எத்தனை பிரளயங்களாகட்டும், அவரை அறிந்தால் அப்பொழுது அவரோட ஒன்றாக போயிடும். அதான் சொல்றது சாஸ்திரம். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு அவரை பார்த்தால் எல்லாம் போயிடும். அவருடைய சாட்சா்காரம் வேணும் நமக்கு. அது வரைக்கும் மனசு அப்படியே இருக்கு. நடுவுல பிரளயம் வந்தா என்ன ஆயிடுத்து, இந்த மனசானது அதுல இருக்கக்கூடியதான கர்மாக்களோட சேர்ந்து அப்படியே மாயையில போய் ஒன்னா போயிடும். இந்த பரமாத்மா என்ன பண்ற, இந்த மாயையோட சேர்ந்து இருக்கார, மாயோட சேர்ந்ததுமே உலகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் வந்தது. ஏன் சங்கல்பம்? பிராணி கர்ம வசமாக. இந்த பிராணிகளுக்கு இவெல்லாம் புண்ணிய கர்மா பாப கர்மா நல்லது கெட்டது பண்ணிருக்கா, அவளுக்கு அதனுடைய பலன் கொடுக்கணும். வேலை பண்ணுன்னு சொன்ன பிறகு அவன் வேலை பண்ணினவளுக்கு கூலி கொடுக்கணுமா வேண்டாமா? நீர் தானே வேலை பண்ணுன்னு அவளுக்கு வேதத்துல சந்தியாவந்தனம் பண்ணு, தேவ பூஜை பண்ணு அப்படின்னு நீர் தானே சொல்லியிருக்கேன். சோ இவன் சொல்லியிருக்கா, அதுக்கு தகுந்தா போல அவ பண்ணின. அதே போல சில பண்ணாதேங்கிறதையும் பண்ணிருக்கோம். போய் பேசாதே, வேணும்னு போய் பேசுறான். என்ன பண்றது? போய் பேசுறான் சார் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான் லோகத்தை. யாரையும் வையாத, ஒருத்தருடைய மனசு நோகும்படி பண்ணாத. யோசனை பண்ணி பாருங்க, காலம் வந்து எத்தனை பேர் மனசு நோகும்படி பேசுற நடந்துக்கிற. இப்படி சிலது பண்ணுன்னு சொன்ன காரியங்களை பண்ணிட்டு இருக்கா சில பேரு அவளே சில சமயத்துல இதை பண்ண வேண்டாம்னு சொன்ன காரியங்களையும் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த சொன்ன காரியத்தை பண்ணியவாளுக்கு புண்ணியம், அதனால சுகத்தை கொடுக்கணும். அதே போல எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதை செஞ்சவாளுக்கு துன்பத்தை கொடுக்கணும். இப்படி கர்ம பலமான சுக துக்கங்களை கொடுப்பதற்காக உலகத்தை கொடுக்கணும். ஏன்னா நமக்கு சுகமோ துக்கமோ எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். சுகமோ துக்கமோ தானே வரல. நீங்க ஒரு பொருளை அனுபவிப்பதனாலதான் வந்தது. உமக்கு ஒரு ஸ்தூல சரீரம் வேணும், புலன்கள் வேணும், ஒரு பொருளை பார்க்கணும். பார்த்த பிறகு அது உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு அதுல இருந்து துன்பம் வரும். உங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னு அதை பார்த்துட்டே இருப்பது கொஞ்ச நேரம், அது இன்பமா இருக்கும். ஆகையால் நமக்கு இன்பமோ துன்பமோ வெளி விஷயங்களை மனதால் புலன்களால் அறிவதனால் வேணும். இந்த மனதோ புலன்களோ வேலை செய்யணுமேயானால் உங்களுக்கு இந்த ஸ்தூல சரீரம் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு சுகதுக்கத்தை கொடுக்கணும்னு சரீரத்தை தயார் பண்ணணும், விஷயங்களை தயார் பண்ணணும், மனசு புலன்களை தயார் பண்ணணும். இத்தனையும் தயார் பண்ணின பிறகு இது அதோட சேர்ந்து இந்த மனிதனுக்கு சுகதுக்கம் வரும். ஆகையால் பார்த்தாராம், உலகத்தை படைக்கணும், இவாளுக்கு சுகதுக்கம் வரணும். அவ பண்ணினதான நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ அதனுடைய விளைவை அவளுக்கு வரும்படி பண்ணணும். இதான் உலகத்திலேயே தயார் பண்றதுக்கு ரகசியம். அதுல அவர் வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்கறது இல்ல. ஏன்? உலகம் முழுக்க அப்படியே ஒரு 10 பேர் இருந்தா அதுல 2 பேர் உங்களுக்கு வேண்டவன் வேண்டாதவன் வரும். 10,000 கோடி இருந்ததுன்னா இதுல வேண்டியவன் வேண்டாதவன் யார் சொல்வேன்? உலகம் முழுக்க எத்தனை பிராணிகள் இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி தான் அவருக்கு. இதுல 1ஆம் கிளாஸ் படிச்சவன் 2ஆம் கிளாஸ் படிச்சவன் ஏதாவது வித்தியாசம் இருக்கோ? MA படிச்சவன் 2ஆம் கிளாஸ் படிச்சானா அவன் படிச்சவன் படிக்காதவன் சொல்லலாம். அவருடைய கண்ணுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னேதான். மேல இருந்து ஏரோப்ளேன் வந்து பார்த்தா பனைமரமும் புல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன சார் அவ்வளவு ஹைட்டா இருக்கேன்? அது எட்டி பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கு.
சோ பகவானுடைய கண்ணோட்டத்துல பார்த்தேன்னா 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் பார்த்தவனும் மீதி பேரும் சாதாரணமா தான் இருக்கான். ஆனா வேதத்துல இருக்கக்கூடியதான நற்செயல்களை பண்றவன் இருக்கான்னு பார்த்தேன்னா அவன் நல்லவன், உண்மையை பேசிக் கொண்டவன், 4 பேருக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கவன், இப்படி இருக்கிறவன் அவன் நல்லவன் தெரிகிறான். ஆனா அவர் என்ன பண்றது, எல்லா இடத்துலயும் சமானமா இருக்கார். அவாவாளுக்கு அவாவா பணிதான புண்ணிய பாபங்களை அனுபவிக்கட்டும் அப்படி இருக்கார். ஆகையால் உலகத்தை படைக்க தொடங்கினார். இந்த சமயத்துல அவருக்கு என்ன பேரு, ஈஸ்வரன் பேரு. வெறுமனே உலகத்தை உண்டு பண்ணணும்னு சங்கல்பிச்சா அதுக்கு ஒரு வழி வேணுமோ இல்லையோ, ஒரு விதமாக தானே தயார் பண்ணணும். எல்லாத்துக்கும் கிரமம் உண்டுன்னு, எந்த ஒரு செயல் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆர்டர் உண்டு. நீங்க பாட்டுக்கு வேற ஆர்டர்ல பண்ணிவிட்டீங்கன்னா அது சரியா வராது. எப்படி இருக்கணும், டிகேஷன்ல பால் விடணுமா, பால்ல டிகேஷன் விடணுமா. இங்கிலாந்துக்காரனா இருந்தா டிகாஷன்ல பால் விட்டுமா, பிரெஞ்சுக்காரனா இருந்தா பால்ல டிகாஷன் விட்டுமா. அவாவாண்டிய வழக்கம் அதுன்னு. இது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. அதே விதமாக லோகத்துல எந்த ஒரு செயலை பண்றதா இருந்தாலும் ஒரு விதமாக ஒரு ஆர்டரா பண்ணணும். சோ உலகத்தை என்ன பண்ணின தயார் பண்ணணும்னா முதல்ல அபஞ்சீகிருதமான பஞ்சபூதங்களை தயார் பண்ணினார். அப்படின்னு நாம் பார்க்கக்கூடியதான 5 பூதங்கள் இருக்கல்லவா, பிருத்திவி, பூமி, ஜலம், நெருப்பு, வாயு, ஆகாசம், இவைகளுடைய சூக்ஷ்மமான அம்சங்களை தயார் பண்ணினார். மாயையிலிருந்து முதல்ல உண்டானது இவைகள். இந்த இவைகள் உண்டாச்சோ அந்த சமயத்துல அவருக்கு என்ன பேரு, ஹிரண்யகர்ப்பர்னு பேரு. அவரே சுத்த சைத்தன்யமே மாயோட கலந்தப்ப ஈஸ்வரன் பேரு. அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களை உண்டு பண்ணினதுமே அவருக்கு ஹிரண்யகர்ப்பர்னு பேரு. இந்த அபஞ்சீகிருத பஞ்சபூதங்கள் சூக்ஷ்மமாக இருக்கு, அது கிராஸ் லெவல்ல வரணும். வெறும்னு செங்கலை வச்சு ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்க நிக்க வச்சுட்டேன்னா ஒரு எட்டி உதச்சாருன்னா அப்படியே கீழே அந்த பக்கம் விழுந்துடும். அது அப்படியே இல்லாம நிக்கணும்னு அதுக்கு கலவை போட்டு ஒன்னோட ஒண்ணு கலந்து சிமெண்ட் போட்டு போடணும். அப்ப என்ன பண்ணணும், அது பாருங்க கல்லு மண்ணு எல்லாம் போட்டு சிமெண்ட் போட்டு ஜலத்தை விட்டு சுத்தரம் பார்த்தேடா, எதுக்கு இதெல்லாம் மிக்சர் பண்றான், கலவைய போடுறான், அது ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதே போலதான் இந்த பஞ்சபூதங்களையும் ஒன்னோட ஒண்ணு கலந்தார். அது கலக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அது பஞ்சீகரணம்னு சொல்றா. அது மாதிரி இதுல இது 50% ஒண்ணு போடுறது, மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறது, இப்படி அது தகுந்தா போல அந்த பதமாக போட்டு உலகத்தை தயார் பண்ணினார். அப்படி பண்ணின பிறகு அதுக்கு விராட்டுன்னு பேர். இப்ப என்ன பண்ணினார், அபஞ்சீகிருத பஞ்சபூதங்கள்ல பண்ணின பிறகு ஹிரண்யகர்ப்பரானார். பிறகு அதை பஞ்சீகரணம் பண்ணி உலகத்துல அநேக பதார்த்தங்களை தயார் பண்ணியிருக்க. எத்தனை பழங்கள், எத்தனை புஷ்பங்கள், ஒரு புஷ்பம் மாதிரி ஒரு புஷ்பம் இல்ல. 1000 ரோஜா வாங்கியிருக்கேன், ஒரு ரோஜா மாதிரி ஒரு ரோஜா இல்ல. ஒண்ணு ரொம்ப சிவப்பா இருக்கு, ஒண்ணு சாதாரணமா இருக்கு, ஒண்ணு இதா இருக்கு, இதே ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கு. நமக்கு கிராஸா அப்படி பார்த்தா ஒன்னாதான் இருக்கு. ஒவ்வொரு புஷ்பத்திலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மனுஷால் இத்தனை பேர் இருக்கோம், எல்லாருக்கும் 2 கண்ணு 2 மூக்கு 2 ஒரு வாய் 2 கால் தான் இருக்கு. ஆனா பார்த்தா இவர் வேற அவர் வேறன்னு தெரியறதோ இல்லையோ, மனுஷாலாம் ஒரே மாதிரிதான் இருக்கா. அது எப்படி சார் வித்தியாசம், பார்த்தா தெரியும் சார் விவகாரம் என்ன. அது மாதிரி உலகத்துல இத்தனை விதமாக தயார் பண்ணின. இந்த தயார் பண்ணக்கூடியதான வழி இருக்கு பார்த்தல, இதான் வசுதேதா. வசு தங்கம், தங்கம்னா கர்ம பலங்கள், கர்ம பலங்களை வச்சு உலகத்தை தயார் பண்ணினார். அதான் தேவ பூர்வமபஸ்ருஷ்ட்வா. இந்த பகவானானவர் பூர்வம் முதல்ல, அபஸ்ருஷ்ட்வா, அபஹன பஞ்சபூதங்களை, அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களுக்கு அப்புக்கள்னு பேர். ஆபோ நாராயண புரோக்தா ஆபோ வயனரதோனவ அப்படின்னு பகவத்கீதை முதல்ல சொல்லிருக்கு பார்த்தா. அதே விதமா அப்புக்கள்னா என்ன அர்த்தம், அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களை அதை திருப்தி பண்ணி தாசு வீரியமபாவிரதது, அதற்குள்ள சக்தியை விட்டாரா. ததண்டமபவத் ஹைமம், அது அண்டங்கமா மாறித்து. அந்த சக்தியினால ஒன்னொன்னு மிக்ஸ் பண்ணினதுனால அது அண்டம் ஆயிடுது. அதான் பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள அப்புறம் 14 லோகங்கள் உண்டாச்சு. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகாலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், இப்படின்னு 7 லோகங்கள். அத்தல வித்தல சுதல பாத்தாளாதி லோகங்கள் கீழே இப்படி இத்தனை லோகங்கள் உண்டாச்சு. அந்த லோகங்கள்ல இருக்கக்கூடியதான மனுஷாள் பிராணிகள் எத்தனையோ, என்னதுன்னு வகைன்னு சொல்ல முடியாது, அத்தனையும் உண்டாச்சு. ததண்டமபவத் ஐமம் பிரம்மண காரணம் பரம் அப்படின்னு விராட்டுக்கும் காரணமான ஒரு பரமான ஒரு ஸ்வரூபம்
ஆகையால் இத்தான உலகமும் அவரிடத்துல இருந்தது. அவரிடத்துல அபிண்ணமா இருந்து தன்னிடத்துல இந்த உண்டு பண்ணினார். ஒரு தனியாக ஒரு கருவியை உண்டு பண்ணி அந்த கருவியில இருந்து இது பண்றது இல்லை, நினைச்சா உண்டாயிடுது. ஆகையால் அவருக்கு வசுரேதா மனோஜபஸ்தீர்த்தகரோ வசுரேதா, அதற்கு பேரு வசுப்ரதா. வசுப்ரதா வசுன்னு பணம்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எல்லா விதமான சக்திகள்னு அர்த்தம். இது பிரகர்ஷேன ததாதி, பிரதகான கொடுக்கிறவர் அர்த்தம். வெறும் தகானாலே அதே அர்த்தம் தான் வரும். கொடுப்பவர் வசுதா. வசுதான்னு பேர் வச்சுக்கிறான் பெண்கள்லாம். வசுதா இந்த பூமிக்கு பேர். என்ன தங்கத்தை கொடுக்கறாங்க. இத நன்றாக இதுல உழைச்சவனுக்கு நிச்சயமாக தங்கம் கிடைக்கும். தங்கம்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும். பூமியை நம்பினவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். அந்த பூமாதா எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பார். அது போல இந்த இவர் வசுப்ரதா, எல்லாத்தையும் கொடுக்கிறவர். வசுதனம் பிரகர்ஷேன ததாதி, அதிகமாக கொடுக்கிறார். எப்படி? சாட்சாத் தனாத்யக்ஷோயம். இவர் இடத்துல ஒரு விசேஷம் என்ன இருக்குன்னு, உலகத்தில் இருக்கிற சகலமும் அவரதுதான், அவர் தயார் பண்ணினது. ஆகையால் நமக்கு பணம் வேணும்னா பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அவருக்கு அவரே உலகமே தயார் பண்ணார் அவர். ஆகையால் பணத்துக்கு அதிபதி யாரு? பகவான் தான். அதனாலதான் அவருக்கு லட்சுமி பத்தி ஸ்ரீத ஸ்ரீத ஸ்ரீநிவாசா, ஸ்ரீதா ஸ்ரீநிவாசா, ஸ்ரீஷா எல்லாம் அவருக்கு தான் சேர்த்து. அவர் என்ன பண்ணினார், நீங்க வச்சுங்கன்னு அப்படி கொடுத்துட்டார். சிலதெல்லாம் அப்படி விட்டார். பார்க்கு, இந்த பார்க்கை யார் சுட்டி பண்ணினார்? யாரும் தயார் பண்ணி எங்க வச்சிருக்கார். நாமெல்லாம் போய் டெய்லியில பார்க்ல போயிட்டு அங்க போயிட்டு வாக்கிங் போயிட்டு எல்லாம் கமெண்ட் அடிச்சுட்டு அப்படி வரோம். விவகாரம் முழுக்க இந்த பார்க்கை யார் தயார் பண்ணான்னு ஒரு நாளாவது நினைச்சு பாக்குறான் மனுஷன். அதே போல நமக்கு பாருங்க, ஜலத்தை கொடுக்கிறார், நெருப்ப கொடுத்திருக்கார், காத்த கொடுத்திருக்கார். ஒரு நாளைக்கு காத்து இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில என்ன ஆயிடும் பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணணும். இத்தனையும் நமக்கு கொடுத்திருக்கார் பகவான். இவைகள்லாம் தனதுன்னு ஒரு நாளும் அவர் சொல்லவே இல்லை. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இது எனதுங்கிறோம். ஒரு வீடை வாங்கிட்டு இந்த வீடுகளும் பரிசாலி வரப்படாது, எலி வரப்படாது, அப்புறம் கொசு வரப்படாது மருந்து எடுக்கிறான் சார். ஏன் உங்களுக்கு இந்த வீடுக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் யோசனை பண்ணிவா. நீங்க இருக்கீங்க அவ்வளவுதான், இருக்கிறதுக்காக ஏதோ காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க அவ்வளவுதான். ஆனா அது எனது தான், வேற யாரும் இங்க வர்றதுக்கு இடம் இல்ல, ரைட் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கள. நியாயமா இது யாருக்கு இந்த உலகம் சேர்ந்தது? படைச்சவங்க அல்லவா. இது யோசனை பண்ண மாட்டேங்க. உலகம் எல்லாம் அவருக்கு சேர்ந்தது, பணம் எல்லாம் அவருக்குத்தான் சேர்ந்தது. ஆனா மற்றவர்களுக்கு எப்படி வந்தது பணம்? குபேரனுக்கு பணம் வந்தது எப்படின்னு ஈஸ்வரனிடத்துல பக்தி பண்ணினான். அதனால நமக்கெல்லாம் பணம் வரணுமே, ஏனால் பகவானை ஆராதிக்கணும். அவருடைய அனுகிரகத்தினால பணம் வரும். ஆனா பணமானது யாருக்கு சேர்ந்தது? பகவானுக்கு சேர்ந்தது. உலகமெல்லாம் அவருக்கு சேர்ந்தது. ஆயால் வசுப்ரதா சாட்சாத் தனாத்யக்ஷோயம். நிஜமாக முழுமையாக பணத்துக்கு உரித்தவர் அவர்தான். இதரஸ்து மற்றவர்கள்லாம் யாருன்னு தத் பிரசாதாத் தனாத்யக்ஷம். அவருடைய பிரசாதத்தினார், அவருடைய கடக்கண் பார்வையினால வந்தது. ஆயால் லோகத்துல இருக்க பணம் இருக்குன்னா போன ஜென்மால பகவானுடைய பாதங்கள்ல தொடர்ச்சிய வச்சோம். அதனால இந்த ஜென்மால வந்திருக்கு. நீங்களும் இந்த ஜென்மால பக்தியோட வைங்க, நிச்சயமா கிடைக்கும். ஆனா விவகாரம் என்னன்னு, அவனுக்கு வந்திருக்கேன் சார், அவன் பரம்பரையா பணக்காரனா இருக்கானே சார், அவன் ஒண்ணும் பண்ணல, அந்த இடத்துல பிறந்தா அதனால பணக்காரன் ஆயிட்டான். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குது அப்படின்னு இவன் கவலைப்படுறான். அங்கே பிறந்தது அது காரணம் இல்ல, போன ஜன்மாவில அவன் புண்ணியம் பண்ணினா, பகவான ஆராதனை பண்ணினா. ஆகையால் மற்றவர்கள் எல்லோருக்கும் சுகம் வேணுமோ எது வேணுமோ என பகவான ஆராதனை பண்ணும். பகவத் அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும் சார். பகவான பூஜையில தொடர்ச்சி வச்சா வரதுன்னு நீங்க சொல்லல, அதுக்கு இதுக்கும் காரிய காரண பாவம் சொல்ல முடியுமா? நான் இப்ப வைக்கிறேன், எனக்கு வரலையேன்னா. அப்ப எந்த ஒரு செயல் பண்ணினாலும் அடுத்த க்ஷணம் பலம் கிடைக்காது. இப்ப பூமியை உழறான், உழுது அதுக்கு பீஜாபாபம் போட்டு அதெல்லாம் கட்டி காத்து ஒரு வருஷம் ஆனப்புறம் அல்லவா அவனுக்கு மகசூல் வருது. அன்னைக்கு இன்னைக்கு உழுதாச்சு, இன்னைக்கு பீஜாபாபம் பண்ணியாச்சு, அறுவடை பண்ண முடியுமா? எப்ப முடியாதோ அதே விதமாகத்தான்
பண்ணின கர்மாக்கள்னா இப்ப நிறைய ஃபியூல் இருக்கு. இது ஆனப்புறம்தான் அது வரும். காலம் வந்து எத்தனை ஜன்மாக்களை எத்தனை கர்மாக்களை பண்ணி பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்ப பண்ணின கர்மா அது அந்த வரிசையில அப்ப வரும். அதனால நான் இப்பவே பண்ணல சார், வேண்டாம் இப்பவும் பண்ணாத, வரவே அழாத. விவகாரம் என்னன்னா அந்த வரிசையில அது வரும். ஏன்னா ரூல் அப்படித்தான். அதனால விவகாரம் என்னன்னா இது வரதா இல்லையாங்கிறது வேதம் தான் பிரமாணம், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆகையா சாட்சாத் இதரஸ்து தத்பிரசாதாத்மனாத்யக்ஷா இது வசுப்ரதா. இப்படி ஒரு தரம் மனோஜவஸ்தீர்த்த கரோ வசுதேதா வசுப்ரதா. அடுத்தது மறுபடியும் வசுப்ரதா. என்ன ஒரே நாமாவை ரெண்டு பக்கத்து பக்கத்துல ஏதோ ஒரு 10 நாமாக்கு முன்னால இருந்தா மறந்து போயிடும் கிளாஸ்ல எப்படின்னு. அது போன வாரம் நடந்தது. அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது. அடுத்த வாரம் தானே புத்தகமே சொல்றோம், நல்லா மறக்கலாம். ஆனா இது என்னடா அது பக்கத்து லைன்லயே இந்த நாமா வசுப்ரதா மறுபடியும் வசுப்ரதான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன இருக்கு இது வரைக்கும் எப்படிப்பட்டதான வசுன்னு சொன்ன பணம், புகழ், வசதிகள் இவைகள்லாம். இப்ப இதுல வித்தியாசம் இருக்கு. பணமானது எல்லா வசதிகளையும் நமக்கு கொடுக்கலாம். ஆனா கொடுக்கும் என்று நிர்பந்தம் இல்லை. யாஜ்ஞவல்கியர்னு ஒரு முனிவர், அவர் என்ன பண்ணினார், நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு ஆரம்பிச்சார். சாதாரணமா இல்ல, நிறைய காசு சம்பாதிச்சார். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்படியே ஜனகர் ஆஸ்தானது போகும் பொழுது ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன ஒரு 1000 பசுமாடு, ஒண்ணு தலையிலேயே ஒரு 10 பலம் தங்கத்தை வச்சு அப்படி இப்படி நிறைய தரம் 1000 பசுமாடு வாங்கி அத்தனையும் வச்சுட்டு இருக்க. அவர் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு அவருக்கு நிறைய சாஸ்திரங்கள்லாம் தெரியும், எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு, எல்லாவும் இருக்கு, நல்ல குணங்களோட இருந்தவர். அவருக்கு தனிமையாக தியானம் பண்ணணும் எனக்கு கூடியதான எண்ணம் தோணித்து. கிரகஸ்தாசிரமத்தில இருந்தா பாடம் சொல்ல வேண்டியிருக்கு, வந்தவாளுக்கு நோன் சொல்லப்படாது. படிச்சவன் அவனுக்கு லட்சணம் என்னன்னா யார் வந்தாலும் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நான் சொல்லித்தரேன் எல்லாம் சொல்லப்படாது. யாரு எப்ப வந்தாலும் தெரிஞ்சதை அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், அவனுக்கு புரியுதா போல சொல்லி கொடுக்கணும். இப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் இப்படி சொல்லிக் கொண்டே இருந்தேன். நமக்கு தனியாக ஒரு ஜபமோ இது பண்றதோ ஏகாந்தமாக பண்ண முடியல. ஆகையால் நம்ம இதெல்லாம் விட்டுவிட்டு துறவரத்தை அடைவோம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஆத்துக்காரிட்ட பர்மிஷன் கேட்டேன். அந்தம்மா ஒண்ணு என்னை விட்டுவிட்டு போறீங்களேன்னு அழணும், இல்லைன்னா சரி போயிட்டு வாங்க. 2 தானே ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு போகாதேன்னு சொல்லணும், இல்ல போகணும்னு சொல்லணும். அந்தம்மா இந்த 2ஐயும் சொல்லல. நம்ம கல்யாணம் ஆச்சான்னு கேட்டிருக்கேன். கல்யாணம் ஆனதுனால தானே, நீ ஆத்துக்காரியா இருக்கிறதுனால தானே பர்மிஷன் கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, அன்னைக்கு என்ன சொன்னீங்க, 4 பேர் எதிர்க்க அக்னி பகவானுக்கு முன்னால கர்மேன அர்த்தேன காமேன நாதிச்சராமி, தர்மார்த்த காமங்களில் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன. அந்த அப்பா இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டார். இப்படி இந்த பொண்ணு தர்மார்த்த காமங்களில் இதுல எவ்வளவு விடப்படாது அப்படி. ஆமா விடமாட்டேன்னு சொன்ன பிறகுதான் பொண்ணை கொடுத்தார். அப்ப விவகாரம் என்ன, தர்மார்த்த காமங்கள்ல என்னை விட்டு போகப்படாதுன்னு சொன்னேடோ இல்லையோ? ஆமா சொன்னேன். இப்ப என்ன, அதனாலதானே கேட்டுட்டு இருக்கேன். இப்ப அது சரி, ஒரு மனிதனுடைய ஒரு முயற்சி எந்த முயற்சியா இருந்தாலும் அந்த முயற்சிக்கு பின்னால தனக்கு ஒரு லாபம் இருக்கணும். அந்த லாபம் இருந்தா தான் அதை அடைவதற்காக முயற்சி இருக்கணும். ஒரு லாபமும் இல்லாம முயற்சி பண்ணுவானோ? பண்ண மாட்டான். எல்லோருக்கும் எதற்காக முயற்சி, இதை செய்தோமையானால் எனக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு இருந்தால்தான் முயல்வான். இல்லைன்னா அந்த முயற்சியை இட மாட்டான். இது லோகத்துல சாதாரணம். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த பாடமெல்லாம் இவன் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இப்ப அவளை திருப்பி கேட்டா, ஸ்திரீகள் ரொம்ப பத்திரமா இருக்கணும்னு. என்னைக்காவது ஒரு வார்த்தை சொன்னா கிராஸ் எக்ஸாமின் பண்ணிவிடும் அவளை. என்ன பண்றது? சரி ஆமா நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான்மா. சரி, இப்ப நீங்க துறவரம் மூடுகிறேன்னு சொல்றீட, அப்ப அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சுத்தானே போறேன். ஆமா ஆமா, அப்ப அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாமான்னு. விவகாரம் என்ன, நீங்க சன்னியாசம் வாங்கிட்டு நிம்மதியா இருக்கணும்னு பாக்குறேட, அந்த சந்தோஷம் எனக்கு கொடுக்க வேண்டாமா நீங்க? என்ன அவர் பார்த்தாரா, என்ன பதில் சொல்றது? வேற ஒண்ணும் வழி இல்லை. சரிம்மா சொல்றேன்.
மாட்டின்றார், அது கிடையாது, வேற வழி இல்லை. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணினார், இப்ப இருக்கக்கூடியதான காசை நான் எல்லாம் பிரிச்சு உனக்கு கொடுத்து விடுறேன் அப்படின்னு. அப்ப ஒரு கேள்வி கேட்டேன், நான் இப்ப என்ன சொன்னேன், எனக்கு மோட்ச சுகம் வேணும், ஏன்னா நீங்க அதை நாடி போயிட்டு இருக்கேன், எனக்கு மோட்ச சுகம் வேணும்னு சொன்னேன். கேட்டேன், நீங்க ஏதோ நிறைய காசு தரேன்னு சொல்றீங்களா, எனக்கு இந்த காசுனால எனக்கு மோட்ச சுகம் வருமா அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்றாரு, வேற வழி இல்ல. அமிர்தத்வஸ்யதுனா சாஸ்தி மோக்ஷேன, அமிர்தத்வஸ்யதுனா சாஸ்தி, இந்த பணத்தினால அல்லது பணத்தினால செய்யக்கூடியதான கர்மாக்கள்னால அமிர்தத்துவம் கிடைக்காது. என்ன அப்ப இந்த காசு எதுக்கு உபயோகப்படும், எதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் ஸ்யாத். உபகரணவதாம் ஜீவிதம், இந்த வாழ்க்கையில சொகுசா இருக்கிறதுக்கு சாதனங்கள் எல்லாம் இந்த காசு மேல சம்பாதிக்கலாம். கீழே உட்காராம நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோபா 40,000 ரூபாய், 40,000 ரூபாய் வாங்குறது இல்ல, அது பேரனும் பொண்ணு வயசு பேரனும் வந்து பிளேடால கிழிச்சதுன்னா அன்னைக்கு மனசுல தச்ச கிழிச்சா மாதிரி இருக்கும். இன்னைக்கு வாங்குறது வசதி. என்ன விவகாரம்னா அப்படி அவ்வளவு சோபா வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லா வசதிகளும் வச்சுக்கலாம், ஏசி போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ராத்திரி ஏசி டக்குன்னு நின்று போயிடுதுன்னு வச்சுங்களேன், அன்னைக்குதான் இல்லாத துன்பம் அனுபவிக்கிறோம். விவகாரம் பவர் கட்டுன்னா ஒண்ணும் இல்லாதப்ப பவர் கட்டுன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப விவகாரம் என்னடா, பவர் கட்டுன்னு எத்தனை விவகாரங்கள் என்னென்ன. இது போல சொகுசாக நீங்க வாழறதுக்கு வேண்டியதான வசதிகள் பணத்தினால சம்பாதிக்கலாம். ஆனா இவ்வளவு பணம் இருந்த போதிலும் பிளாட்ல இருக்கிறவங்களை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா அந்த மனசுல அந்த துன்பம் போகுமா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு காசு இருந்தாலும் யாராவது சார் வயசறுத்தல் பட்டு ஒரு வார்த்தை உங்களை சொன்னேன்னா அவ்வளவு சீரகரமாக போகாது. பணத்தினால் மன நிம்மதியை வாங்க முடியாது. பணத்தினால் எதை வாங்க முடியும், சொகுசான வாழ்க்கைய அமைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான் இருக்கணும். எதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் அப்படின்னு. அப்ப அவ என்ன சொல்ற, எனக்கு மோட்ச சுகம் தான் வேணும், இவங்கெல்லாம் வேண்டாம் போ, இந்த காசே எனக்கு வேண்டாம், அதை சொல்லுவோம். அப்பதான் இவ்வளவு வைராக்கியம் வந்திருக்கு இந்த அம்மாவுக்கு. சொல்லி ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாதிதவ்யா அப்படின்னு எடுத்து இனிமையாக சொன்ன விஷயத்தை இனிமையாக சொல்றது, மனசுல கூறும்படி சொல்றதுங்கிறது அந்த குரு நடத்துல இருக்கக்கூடியதான அசாதாரணமான லட்சணம். யாரையும் எப்பொழுதும் கோபத்தினால ஜெயிக்க முடியாது, கடினமாக இருந்து ஜெயிக்க முடியாது, உங்க பலத்தினால ஜெயிக்க முடியாது, ஆனா அன்புனாலதான் ஜெயிக்க முடியும். அது நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு கடோரமா இருந்த போதிலும் என்ன இந்த விஷயம் இப்படின்னு கேட்கிறானே, அவ வழியில போய் அவ எப்படி கேட்கிறானோ அப்படி பதில் சொல்லுங்க. அப்ப என்ன ஆகுனாரு, அவளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும், தத்துவமானது அவளுக்கு அழகா சொல்லும். எந்த விஷயத்தையும் சுகுமாரமாக ஜெயிக்க முடியுமே தவிர கடோரமாக ஜெயிக்க முடியும். ஒரு நாளைக்கு இந்த வாயு பகவானுக்கும் சூரியனுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். நம்ம ரெண்டு பேர்ல யார் பவர்ஃபுல் ஒரு முன்னு. சூரிய பகவான் பாருங்க, அவர் அவ்வளவு வேகமாக ஓடிட்டு இருக்கார், உலகத்துக்கெல்லாம் சக்தியை கொடுத்துட்டு இருக்கார், ஒளியை கொடுத்துட்டு இருக்கார். காத்த பத்தி சொல்லவே வேண்டாம், அவர் என்னடா எங்க இருந்தாலும் சரி எதை இருந்தாலும் தூக்கி போட்டுடலாம், அவ்வளவு சக்தி இருக்கு. இவன் ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சண்டை வந்துட்டு வாக்குவாதம் வந்தது. நான் தான் வசதின்னு சொல்லிட்டா கடைசியில எப்படி தீர்மானம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம், நம்ம யாராவது ஒரு சாதாரண மனுஷன் போய் கேட்போமே அப்படின்னு கேட்டா சரி தீர்மானம் பண்ணிருக்க. அப்ப யாரோ ஒரு கிராமத்துல ஒரு ஆள்கிட்ட போய் ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல போய் சூரிய பகவான் வசதியா காத்து வசதியா அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்தார், இதுல நமக்கு தெரியாது, ரெண்டு பேருக்கும் வசதியா இருக்கணும்னு ஒரு பரீட்சை வைக்கணும், அப்பதானே சொல்ல முடியும். ஆகையால் யார் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தானே அவன் தூக்கி போடுறா போல பண்ணுவாடோ அவ வசதி இல்லை. எந்த பொருளே இல்லை, மேல துண்டு போட்டுருக்கேன், இந்த துண்டு தான் சுவாமி, அதையும் போட்டுக்கலாமே அப்படி இல்லை. அப்ப என்ன, இந்த துண்டு மேல இருக்கிற துண்டை அந்த கிராமத்துல இருக்கிற వ్యక్తి சொல்றான், இத வேண்டான்னு தள்ளி அவனே நானே எடுத்து போடுற மாதிரி யார் பண்ணுவாளோ அவதான் வசதி இல்லை. வாயு பகவான் பார்த்தா இது நமக்கு ஒரு காரியமா,
மலை உச்சியே தூக்கி போட்டுடலாம். அந்த துண்டு அந்த ஆளையே தூக்கி கீழே விழும்படி பண்ணிவிடலாம். நமக்கு அவ்வளவு திறமை இருக்கு, நான் தான் ஜெயிச்சேன்னு. சூரிய பகவான் பார்த்தா சரி இருக்கட்டும், 2 பேரும் இருக்கட்டும், ஏன்னா அவருக்கும் ஒரு காலம் வருவோம் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் ஆச்சு. இவ 2 பேரும் அங்க இருந்து மறந்து போயிட்டா. இப்ப அந்த கிராமஸ்தனோட இவனுக்கு வேலை இல்லையே, இவ 2 பேரும் சண்டை தானே. கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்ப நம்ம தீர்மானம் பண்ணுவோம், சண்டை போட்டுக்கிறதுக்கு நம்ம பரீட்சைக்கு ஆரம்பிப்போம். மெல்லமா என்ன பண்ணாரு, யாரு ஃபர்ஸ்ட் பண்றதுன்னு, காத்து நான் பண்றேன். சரி இருக்கட்டும். என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமாக காத்து வீச ஆரம்பிச்சது, குளிர ஆரம்பிச்சது. அவன் என்ன பண்ணினா அந்த துண்டு எடுத்து இழுத்து போட்டுண்டான். போட்டுண்ட பிறகு என்ன இன்னும் வீசின. இவர் வீச வீச துண்டை இழுத்த இடுக்கி கடிச்சுட்டு இருக்கான். துண்டை என்ன குளிர்றதோ இல்லையோ, என்ன பண்றது பாருங்க. குளிர இந்த துண்டும் போயிடுச்சுன்னா ரொம்ப குளிரும். ஆகையால் இழுத்து கட்டியா முடிச்சுட்டு இருக்கான். என்ன வீசினால் அவன் கீழ் விழுந்தானே தவிர துண்டை விட மாட்டேங்கிறான். பார்த்த காசு இது மேல பிரயோஜனம் இல்ல, தீர்மானம் பண்ணிட்டார். சரி போயாச்சு. இப்ப சூரிய பகவான் நான் ஏதாவது ட்ரை பண்ணிட்டேன், வேற வழி. 2 பேர் தானே காம்படிஷன்ல இருக்கா, என்ன பண்ண ஒண்ணும் இல்ல. சாதாரணமாக கொஞ்சம் உஷ்ணத்தை ரைஸ் பண்ணினாராம். உஷ்ணத்தை ரைஸ் உள்ளெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சது. என்னடா இது வேர்க்கிறதுன்னு துண்டை எடுத்து அதனால வீச ஆரம்பிச்சுட்டான். இப்ப யாரு வசதி சார், சின்ன விஷயம்தான். ஆனா என்ன ஆச்சு, எந்த ஒரு காரியத்தை செய்யணுமே ஆனால் அதற்கு ஒரு மென்மையான ஒரு வழி வேணும். அப்படி ஒரு சிஷ்யனுக்கு கஷ்டம் இருக்குமே ஆனால் கஷ்டத்தினால்தானே வரான், அவனுக்கு கவலை புரியாதனால்தானே வந்துட்டு இருக்க. அது இதுவும் புரியலையா மழையா அப்படின்னு வையப்படாது. என்ன பண்ணனா அவளுக்கு எப்படி சொன்னாலும் அப்படி புரியணும். அது மாதிரி மனுஷனுக்கு சரியான காசையும் மன நிம்மதியும் புகழையும் பதவியும் கொடுக்கிறது என்கிறது முதல் வசுப்பிரதாங்கிறதுக்கு நாமத்துக்கு அர்த்தம். 2வது வசுப்பிரதாங்கிறது என்ன, அவனுடைய மனசுக்குள்ள பூந்துட்டு அவனிடத்தில் இருக்கக்கூடியதான துன்பங்களை அகற்றி அவனுக்கு மன சந்தோஷம் வரும்படி பண்றது வசு. இதுவும் வசுதான். அன்னதா வசுதா சைவா அப்படின்னு சாஸ்திரத்துல அன்னதா வசுதா மோட்சத்தை கொடுக்கிறவள். அதே போலயே வசுப்பிரதா வசு பிரகிருஷ்டம் மோட்சாட்சியம் பலம் பக்தேபிய பிரததாதி இது த்விதீய வசுப்பிரதா. முதல் வசுப்பிரதத்துக்கு அப்படி அர்த்தம் சொன்னேன். 2வது வசுப்பிரதத்துக்கு என்ன அர்த்தம், வசு பிரகிருஷ்டம் மோட்சாட்சியம் பலம், மோட்சம் எனக்கூடியதான ஒரு பலம். இந்த பலத்தை பக்தேபிய பிரததாதி. இது என்ன சார், பக்தாளுக்குங்கிற ஞானிகளுக்குன்னா மோட்சம் வரணும், பக்தனுக்கு எப்படி வரும், பக்தாளுக்கு எப்படி கொடுக்கலாம்? ஏன்னா ஞானேன இவத்து கைவல்யம், மோட்சமானது ஞானத்தினால்தான். அறியாமையினால ஏற்பட்டது சம்சாரம், அறியாமையை போக்குவது அறிவுத்தான். ஆகையால் ஞானேன இவத்து கைவல்யம் நானிய பந்தா வித்யதே அயனாய. மோட்சத்திற்கு ஞானத்தை தவிர வேற வழி இல்லை. இருட்டு போக்கணுமையானால் லைட் போடணும், வெளிச்சம் கொண்டு வந்தாதான் இருட்டு போகவே தவிர நான் உட்கார்ந்து பிராணாயாமம் பண்றேன்னா, நான் வேற ஏதோ பண்றேன்னா, ஓடுகிறேன்னா இவையினால போகாதுன்னு. இருட்டு போகணுமையானால் வெளிச்சம் வரணும், அப்பதான் இருட்டு போகும். அறியாமை போகணுமையானால் அறிவு வரணும், அறிவு வந்தால் அறியாமை தானா சொல்லிக்காம போயிடும். நான் அறிவு வந்தாச்சு, இனிமேல் நமக்கு இடம் இல்ல, 1 மந்த் டைம் கேட்டுட்டு அப்புறம் போறேன் ஒன்றும் கிடையாது. எந்த செகண்ட் அறிவு வருதோ அதே செகண்ட்ல அறியாம எங்க காலி பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிறதுனால பக்தேபியான்னு சொல்றீங்கள, என்னமா வரும் பக்தேபியா அப்படின்னு கேட்டேன்னா, பக்தியானது ஞானத்துல முடியும். பக்தி 4 விதமா சொல்லிருக்கார். ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீக பரதர்ஷபா. நிஜமான பக்தன் ஞானி. ஏன் தெரியுமோ, 24 மணி நேரமா அவரிடத்திலேயே இருக்கார். அவருடைய தத்துவத்தை அறிய நினைத்து தத்துவத்தை ஆராய்ந்து அங்கே இருந்து கொண்டிருக்கார். மற்ற பக்தர்கள் ஆர்த்தனா இருக்கிறவன் தனது கவலை தீர்ந்த பிறகு அதுக்கப்புறம் பக்தியை விட்டான். காசு வேணுங்கிறவன் காசு வந்த பிறகு பக்தியை விட்டான். காசு வந்துருச்சுன்னு அது வேற எதையும் மனசுல கூற விடாது. காசேதான். 1 கோடி ரூபாய் வந்ததா, இன்னொரு கோடி வந்தா தேவலையே, அதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, அது வந்ததா
இன்னொருத்தருக்கு இருக்கே 4 கோடி அந்த அளவுக்கு. இப்படியே அதை பெருக்கிறதுக்கும் அதை காப்பாத்துறதுக்கும் இதுலயே மனசு செல்லுமே தவிர வேற வழிக்க கூடாது. ஆனா விவகாரம் என்னன்னு, ஞானியா இருக்கிறவன் எனக்கு பகவான் தான் வேணும், பகவான் தத்துவத்தை தவிர வேற ஒன்றும் வேண்டாம் நினைக்கிறான். ஆகையால் அந்த பக்தன் தான், அந்த ஞானி தான் நிஜமான பக்தன். ஆகையால் ஆர்த்தோ ஜிக்ஞாசு ரத்தார்த்தி ஞானீட பரதர்ஷபா தேஷாம் ஞானி நித்தியயுக்தா. இவர் நித்தியயுக்தன்னு சொன்னதுனால்தான் மற்றவர்கள் அடைஞ்ச யுக்தா. கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடுவான். அதுக்கு லாபம் கிடைச்சதுன்னு பகவான் மறந்து விடுவான். பகவானை இன்னொரு பொருள் அடைவதற்காக உபயோகித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மற்றவர்கள். ஆனா பகவானுக்காகவே பக்தி பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா அவன் ஞானி. ஆகையால் அப்படிப்பட்டதான ஞானியா இருக்கக்கூடியதான பக்தனுக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறார். ஆகையால் அவர் வசுப்ரதா மனோஜவஸ்தீர்த்தகரோ வசுதேதா வசுப்ரதா வசுப்ரதா வாசுதேவா வசு பிரகிருஷ்டம் மோட்சாக்கியம் பலம் பக்தேபிய பிரததாதி இது த்விதீயா வசுப்ரதா. விஜ்ஞானமானந்தம் பிரம்மா ராதிர்தாது பராயணம் சிஷ்டமானஸ்ய தத்வித இதி. விஜ்ஞானமானந்தம் பிரம்மா அறிவு ரூபமா இருக்கார், ஆனந்த வடிவமா இருக்கார். ராதிஹி தாது பராயணம், ரைனா ஈஸ்வர்யம். ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்கிறார், அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது எனதில்லை எனக்கூடியதான எண்ணத்துலதான் கொடுக்கிறார். ஒருத்தருக்கு தானம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், துப்பியமகம் சம்பிரததே நமமா, நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன், மறுபடியும் எனது என்று கேட்க மாட்டேன். அதான் தானம் பேர். கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டா தானம் இல்ல. இப்ப விவகாரம் என்னன்னு, இது இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது எனதில்லைன்னு கொடுக்கிறோம். இந்த எனதில்லை எனதில்லைன்னு நினைப்பு இருக்கு பார்த்தா அதுதான் உயர்ந்ததான நிலை. ந கர்மணா ந பிரஜயா ந தனேன தியாகே நைகேன அமிர்தத்வமான. ஆகையால் நம்ம இடத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் பகவானுக்கு கொடுத்துடும், மற்றவர்கள் கொடுத்துடும். நீங்க எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கணும். எல்லாம் இருக்கே, ஆத்துல சோபா இருக்கு, டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கட்டுமே, அதுல ஒரு ஈஷிச்சுக்காம இருக்க பழகணும் லோக்கத்துல. அப்படி வழக்கத்துல இருக்கோமே க்ஷேமமா நம்ம இருக்கலாம். ஆகையால் ராதிர் தாது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான மகான்கள் எல்லாம் அடைய வேண்டியதான நிலை. ராதிர் தாது பராயணம் சிஷ்டமானஸ்ய தத்விதா. அதே போலயே இதை அறிந்து கொண்டவனுக்கும் அவரிடத்திலேயே இருக்கிறவனுக்கும் இப்படிப்பட்டதான பலம்னு சொல்ற. இப்படி வசுப்ரதான அவ தான் தானேங்கிற தாத்துவுல 2 அர்த்தம் பண்ணினேன். முதல் வசுப்ரதத்துக்கும் 2வது வசுப்ரதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணினேன், வசும் பிரகர்ஷேன ததாதி. அதே போல மோட்சாக்கியம் பலம் ததாதி. இங்க தான் தானேங்கிற தாத்துவுல இருந்து பண்ணினேன். தோ அவகண்டனேன்னு ஒரு தாத்து இருக்கு, அத சொன்னாலும் வசுப்ரதா தான். இப்ப இந்த வசுப்ரதாக்கு என்ன அர்த்தம், சுராரீணாம் வசூனி பிரகர்ஷேன கண்டயன்னு வா வசுப்ரதா. கெட்டவாளுக்கு அவளுடைய காசையும் அவளுடைய ஒரு விஷயங்களையும் இவர் எடுத்து செல்கிறார். ஆகையால் நம்மகிட்ட காசு இருக்குமே ஆனால் நல்ல வழியில உபயோகப்படணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, கெட்ட வழியில சம்பாதிக்கிறதோ கெட்ட வழியில பகுத்து வச்சுட்டு இருக்கோமோ பண்ணினா ஒரு நாளைக்கு தானா போயிடும். ஆகையால் மகாலட்சுமி தாயாரத்துல பக்தியோட நல்ல வழியிலேயே சம்பாதிக்கணும், நல்ல வழியிலேயே செலவு பண்ணிட்டு இருக்கணும், நல்ல வழியிலேயே இருக்கணும்னு பார்த்தா அதற்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு போயிடும். ஆகையால் அப்படி துஷ்டாளுடைய காசை அபரிக்கிறதுனால வசுப்ரதா. அதற்கு பிறகு பகவானுடைய நாம வாசுதேவா. வாசுதேவா நாம வசுதேவருடைய பிள்ளைன்னு அர்த்தம் பண்ற. இந்த வாசுதேவ தத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். வாசுதேவர் தான் ஆதி வாசுதேவர், பர வாசுதேவர்னு சொல்ற. ஸ்ரீமத் பாகவதத்துல வாசுதேவ தத்துவத்தை சொல்லி அதுக்கப்புறம் நாராயண தத்துவம் வந்திருக்கு. முதல்ல வாசுதேவரை தான் சொல்லியிருக்கு முதல் ஸ்கந்தத்திலையும். அங்கிருந்து ஆரம்பிச்சு அதற்கு பிறகு வரிசையாக மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம் இவைகள்லாம் சொல்லி கிருஷ்ணாவதாரம் கடைசியில தசமஸ்கந்தத்துல வந்து சொல்லியிருக்கு. ஆகையால் இங்க வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவர்னு மட்டும் இல்ல, அவர் வாசுதேவாம்சம், வாசுச்சாசௌ தேவஹ வாசுதேவஹ அப்படின்னு விசேஷமாக சொல்லப்படக்கூடியதான வாசுதேவ நாம